ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம பார்த்து செய்கிற சமையலை விட என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியல, இல்லை டைம் இல்லை, இந்த மாதிரி காரணத்தால் நம்ம அசால்ட்டாக அடாவடியாக சில நேரம் சமையல் செய்வோம். அந்த மாதிரி செய்கிற சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டோடு வரும். அந்த மாதிரி நான் செஞ்ச இந்த காளான் குழம்பு எங்கள் வீட்டோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சிங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க. ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா இதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ஃபுல் மஷ்ரூமோட அந்த ஃப்ளேவரில் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அதனால் மஷ்ரூம் பிடிச்சவங்களுக்கு இந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இதோட இந்த குழம்பை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்காக நான் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 பேருக்கு நம்ம டிஃபனுக்கு நல்லா சர்வ் பண்ணலாங்க. அந்த அளவு குவான்டிட்டியில் நான் இதை செய்ய போகிறேன். அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேங்க. நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேங்க. அடுத்து ஒரு 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த மஷ்ரூம் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேங்க. நம்ம குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிளகாய்த்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வெங்காயம்லாம் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஒன்றா போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம். ஸோ இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமையும் நான் இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக போடுறேங்க. ரொம்ப சின்ன பீசஸ் போட்டோம்னா அந்த குழம்புல நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக இருந்தால் அந்த குழம்புல நமக்கு நல்லா தெரியும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரேண்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி அதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. நம்முடைய தேங்காய், முந்திரியும் இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா சுருண்டு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணலாம். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. அந்த மசாலாவில் நல்லா அந்த மஷ்ரூம் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வரும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதை சேர்க்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள், இப்போ நான் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா, தனியா மிளகாய் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் தனியாக, தனியாத்தூள் தனியாக வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 1 தூள் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் சேர்க்கங்க. நல்லா நம்ம
ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இது நல்லா வதங்கி இந்த மஷ்ரூம் இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் நம்ம சேர்க்கலாம் கொஞ்சமாக. அடுத்து இதில் உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி அந்த விழுதை இதில் சேர்த்து நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி இதில் கலந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து அதோட குழம்போட பதத்துக்கு இதை நல்லா கலரி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லா மசாலா தேங்காய் இது எல்லாமே நல்லா ஒன்றா ஊற்றி நல்லா கலந்து நம்ம குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு இப்போ இதை வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இந்த குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இந்த குழம்பு தேவையான உப்பு இதில் சேர்க்குறேங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலரி விட்டுட்டு இது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லியை இதில் தூவி விடலாம். இப்போ இதை ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சா போதுங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும். மசாலாலாம் பார்த்திங்கனாலும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுடைய சுட சுட ஆவி பறக்கும் இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ நம்மளுடைய இந்த குழம்பு ஒரு விசில் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு விசில் அடங்கிறதுக்குள்ளே நான் ஆப்பம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்போட இந்த ஆப்பத்தை நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்பத்தோடு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய இட்லி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ இந்த குழம்பை எடுத்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய இந்த காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை லவங்கம் மசாலா எதுவும் புதினா கூட நம்ம சேர்க்கலைங்க. அதனால் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வெறும் மஷ்ரூம் ஃப்ளேவர் மட்டும்தான் இந்த குழம்புல இருக்கும். இந்த அறுசுவை பயணத்தில் என் கூட ட்ராவல் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.